ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகம் 32. குத்ராபி கேதः காயஸ்ய ஜிஹ்வா குத்ராபி கித்யதே மனः குத்ராபி தது த்யக்த்வா புருஷார்த்தே ஸ்திதः சுகம். உடலில் வருத்தம் வரலாம், நாவினாலும் வருந்த வேண்டி வரலாம், மனத்தாலும் கூட வருந்த பல காரணங்கள் உண்டு. இம்மூன்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் சுகமாக வாழ்கிறான். இவ்வரிகள் அஷ்டாவக்ர கீதையில் வருபவை. ஒருவன் உடல், நாக்கு, மனம் மூன்றையும் ஜெயித்துவிட்டால் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. ராமன் அபிஷேகத்திற்கு தயாரான பொருட்களை சுற்றி வந்தான். அதில் குடிகொண்டிருந்த தேவதைகளை நமஸ்கரித்தான். பரதன் வந்து அவற்றை கை கொள்ளட்டும் என மனதார வேண்டினான். பின் வெளியே வந்தான். வால்மீகியால் இந்த சம்பவத்தை விவரிக்காமல் இருக்க முடியவில்லை. ராமனது குண நலன்களை பல்வேறு விதமாக வர்ணித்தவரன்று. அதனால் ராமனுக்கு ராஜ்யலக்ஷ்மியின் பிரிவு ஏற்பட்டது. ராஜ்யலக்ஷ்மியானவள் கவரப்பட்டாள் ராமனிடமிருந்து என்கிறார். நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மிம் ராஜ்ய நாசகா அபகர்ஷதி என்கிறார். கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் அவனுக்கென்று உரிய மிக பெரிய செல்வமான அயோத்தி பேரரசு அவனிடமிருந்து அபகர்ஷதி பறிக்கப்பட்டுவிட்டது. ராஜ்ய நாசம் என்பதை ராஜ்ய பிரம்சம் என வியாக்கியானம் செய்கிறார். ராஜ்ய நாசம் என்னும் சொல் ராஜ்யத்தின் அழிவை குறிக்கும். அந்த சொல் இங்கு ராஜ்ய பிரம்சம், ராஜ்யம் ராமனிடமிருந்து விலகிச் சென்றது என்கிறார் கவி வால்மீகி 2வது வரியில். லோக காந்தஸ்ய காந்தத்வாது சீத ரஷ்மேரிவ சபா. உலகத்தின் உயர்ந்த செல்வமான ராமனிடமிருந்து அந்த செல்வம் பறிக்கப்பட்டது. ஆம், குளிர்ந்த கிரணங்கள் உள்ள சந்திரன் ஆகாயத்தை பார்த்து மயங்குவதில்லை. தன் கிரணங்களை வைத்து உலகத்தை உவகைக்கு உருவாக்குவான். அதுபோல ராமன் மிதமிஞ்சிய குளிர்ச்சியுடன் ராஜ்யம் தனதாயிருந்தால் என்ன, பரதனுடையதாக இருந்தால் என்ன என்று மிகுந்த மகிழ்வுடன் அரண்மனையிலிருந்து வெளிவந்தான் என்கிறார் வால்மீகி. குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.